ஹல்லேலூயா. மக்களே, இந்த நாள் நாம் பார்த்தோம், காலையில் ஆகாய் புஸ்தகத்திலிருந்து நாம் வாசிக்கின்றோம். எடுத்து படியுங்கள். 2ஆம் அதிகாரம் படிங்கள். மறுபடியும் 1 முதல் திருவாக்கியங்கள், 1 முதல் 5 வரை உள்ள திருவாக்கியங்கள். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை கண்டவர் எவரேனும் உண்டா? அடுத்தது ஒரு வார்த்தை மாறணுன்னே அர்த்தமே மாறுது. பார்த்தீங்களா? வாழ்க்கையும் அப்படித்தான். அடுத்தது அஞ்சாதீர்கள். போதும். 1 to 5 வரையிலும் திருவாக்கியங்கள். இப்போ மக்களே இதோட பின்னணி நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அதான் நான் காலையில் பார்த்தோம். இப்போ என்ன படிக்கிறீர்கள்? 3ஆவது வாக்கியம் மட்டும் படிங்கள். அப்போ இந்த கோவில், இந்த குடும்பத்துடைய முந்தனை மாட்சியை கண்டவை யாராவது உண்டா? அப்படி என்றால் உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கொள். உன் குடும்பத்தை, உன்னுடைய வாழ்க்கையை இது வரைக்கும் நீ வருவதற்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த சூழல் உனக்கு தெரியுமா? அவர்கள் எப்படி ஆரோக்கியத்தோடு சந்தோஷத்தோடு திருமணமான முதல் நாளில் எந்த அளவுக்கு ஆரோக்கியோடு சந்தோஷத்தோடு இருந்தார்கள்? அந்த வாழ்க்கை மகன் மகள் உனக்கு தெரியுமா? அது உனக்கு தெரியாது. அந்த முந்தனை வாழ்க்கை எப்படி, நீ பிறப்பதற்கு முன்பாக அவர் எப்படி வாழ்ந்தார்கள், இப்போ நீ இருக்கின்றாய் இந்த வீடு, ஆனால் இது வீடுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நீ இருந்திருக்கின்றாய், அந்த மாட்சி உனக்கு தெரியாது. இப்போ இருக்கிற சந்தோஷம், நீ இதுக்கு முன்னாடி இந்த திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பா அம்மா பிள்ளைகள், நீங்கள் அத்தனை பேர் 4-5 பிள்ளைகள், 2-3 பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சகோதரன் சகோதரி நீங்கள் விளையாடி கொண்டிருந்தீர்கள். ஆனால் திருமணத்துக்கு பிறகு எங்கே போயிடுச்சு அந்த விளையாட்டுத்தன்மை? எங்கள் வீட்டு திருமணம் பிறகு எல்லாம் நீங்கள் பிரிந்து விட்டீர்களே, ஒருத்தரும் இல்லையே. அப்போ அந்த விளையாட்டுத்தன்மை போய்விட்டது, அந்த குழந்தைத்தன்மை போய்விட்டது. சீரியஸாக நான் அண்ணன், நான் அக்கா, நான் தம்பி, மருமகன் வந்தவுடனே, மருமகள் வந்தவுடனே, அத்தைகள் சொத்தைகள் வந்தவுடனே, நாத்தனாரம் நாத்தடிக்கவர்கள் வந்தவுடனே எல்லாம் குடும்பமே எல்லாம் டப்பன்னு போய்விட்டது, எல்லாம் போய்விட்டது. அப்போ முந்தினிய மாட்சி நீ கண்டதில்லை. அப்போ எங்கே போய்விட்டது அதெல்லாம்? அப்போ தெய்வம் சொல்ல வார்த்தை நேற்று காலையில் பார்த்தோம் இல்லையா? இதோ நான் உங்களோடு இருக்கின்றேன், நான் உங்களோடு இருக்கின்றேன். மீண்டும் நம்மை தட்டி எழுப்புகின்ற தெய்வம். அந்த முந்தைய மாட்சிக்கு இருமல் இல்லாமல் போது நீ எப்படி பேசினாயோ, இனி அது இல்லாமல் நான் பேச வைப்பேன். அப்போ அந்த முந்தைய மாட்சிக்கு தெய்வம் உன்னை கொண்டு வருவார். இதுதான் அவருடைய அர்த்தங்கள். அப்போ எப்படி நான் அதை புரிந்து கொள்ள முடியும்? அடுத்த வார்த்தை படியுங்கள். ஃபஸ்ட்டு மன உறுதி. 3 விஷயங்கள் அங்கே கடந்து வருது. என்னால் 3 விஷயங்கள் படிங்கள். மன உறுதியோடு இருங்கள். அடுத்தது 1 மன உறுதியோடு இருங்கள். நீங்கள் அனைவரும் ஊக்கம் கொள்ளுங்கள். அடுத்தது நீங்கள் பணியை தொடருங்கள். என்ன காரணம்? அடுத்தது ஏனெனில் நான் உங்களோடு இருக்கின்றேன். அப்போ மீண்டும் திருமணத்துக்கு முன்னாடி எவ்வாறு நீங்கள் சகோதரன் சகோதரி நீங்கள் அனைவரும் எப்படி ஒன்றாக இணைந்து இருந்தீர்களோ அதே மாதிரி இனி முதல் இதம் நீங்கள் அதே மாதிரி ஒன்றாக இருப்பீர்கள். ஆகவே என்ன காரணம்? இனி நான் உங்களோடு இருப்பேன். திருமணத்துக்கு முன்னாடி எப்படி நீங்கள் குடும்பத்தை ஐக்கியப்பட்டு சந்தோஷப்போடு ஓடி விளையாடி இருந்தீர்களோ, அண்ணன் தங்கச்சிக்குள்ளேயே எவ்வாறு நீங்கள் அந்த கல்லங்கப்படி நிலையில் சண்டையெல்லாம் போட்டுக்கொண்டு குறும்புத்தனம் செய்து எப்படி வாழ்ந்தீர்களோ, மீண்டும் அதே நிலைக்கு நான் உங்களை கொண்டு போகிறேன். என்ன காரணம்? இனி நான் உங்களோடு இருப்பேன்.
அதே மாதிரி திருமணமான பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடி கணவன் மனைவி நீங்கள் எப்படி அந்யுன்யமாக எந்த அளவுக்கு சந்தோஷமாக நீங்கள் இருந்தீர்கள், எப்படி எந்த அளவுக்கு கணவன் மனைவி விட்டு கொடுத்து அன்பு செய்து அனுசரித்து வாழ்ந்தீர்கள், அந்த முதல் மாதம் அந்த எந்த அளவுக்கு நீங்கள் அன்பு செய்து வாழ்ந்தீர்கள். இனி முதல் மக்களே நீங்கள் நான் அந்த நிலைக்கு உங்களை கொண்டு வருவேன், அதை விட இன்னும் பல மடங்கு சந்தோஷத்தை உங்களுக்கு தருவேன். நீ என்ன காரணம்? நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னோட எப்படி தெய்வம் தருகின்றார்? அப்போ அது சொல்கிற வார்த்தை 3 நிலைகள். ஒன்று என்ன வருகிறது? மன உறுதியோடு இரு. அப்போ மன உறுதியோடு இருன்னு சொல்ல என்ன அர்த்தம்? நான் சோர்ந்து போயிருக்கின்றேன், கணவனை அன்பு செய்வதில் நான் சோர்ந்திருக்கின்றேன், மனைவி அன்பு செய்வதில் நான் சோர்ந்திருக்கின்றேன், பிள்ளைகள் பெற்றோர்கள் அன்பு செய்வதில் நான் சோர்ந்திருக்கின்றேன், என் குடும்ப உறவை பலப்படுத்த முடியாமல் நான் சோர்ந்து போயிருக்கின்றேன். சோர்ந்து போக காரணம் இந்த உலகத்தை மையப்படுத்தி வாழ்ந்த காரணங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்ச ஒரு உதாரணம், ஈஸியாக எடுத்துக்கொண்டால் புரிந்து கொள்வோம். நம்ம அந்த கோலியாத் தெரியும் இல்லையா? என்கிற வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் படிங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 41 முதல்ல திருவாக்கியங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 41 முதல் திருவாக்கியங்கள். ம் 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 அவன் என்ன அழகாக கேட்குறான் பாருங்கள். இடம் நீ நான் பெலிஸ்தியன் கோலியாத்து நல்ல பெரிய ஹைட்டாக நல்ல ஜிஜாண்டிக்காக இருக்கு, அவன் பெரிய ஆளாக இருக்கின்றான். இவனோ அங்கே எப்படி இருக்கிறான்? ஒரு சின்ன பை மாதிரி அவன் இருக்கின்றான், ஒரு கொசுக்கு சமமாக அமர்ந்து இருக்கின்றான். அப்படி இருக்கிற சமயத்தில் அவன் சொல்கிற வார்த்தை, நீ என்ன அடிக்க வர்றதுக்கு நான் சின்ன குச்சி எடுத்து வரேன், நான் நாயடான்னு எந்த அளவுக்கு அவன் சொல்கிற மாதிரி, நான் நாயா குச்சி வச்சு என்ன அடிக்கிறதுக்கு. அடுத்த வார்த்தை, தாவீதை சபிக்க தொடங்கினான். அடுத்தது ம் 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 நீ வாளோடும் ஈட்டியோடும் நீ வந்திருக்கின்றாய், நீ இகழ்ந்த இஸ்ரவேல் ஆண்டவர் நாமத்தில் நான் வந்திருக்கிறேன். மக்கள் இதனுடைய அர்த்தம் என்ன? நான் பார்க்கிற கோலியாத் மாதிரி நம்மிடத்தில் இருக்கின்ற திண்மைகள், கோலியாத் போல் உருவம் உள்ள பல திண்மைகள், பல தடைகள் நம்மை சுற்றி நம் முன்னே இருக்கிற சமயத்தில் அது முன்னாடி நம்மளை எதுவும் செய்ய முடியவில்லை. இதோ தடைகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, நோய்கள் கடந்து வருகின்றன, அதை எதிர்த்து நம்மளை போராட முடியலை. போராடுகிற போது நாம் துவண்டு போய்விடுகின்றோம், தோற்று போய்விடுகின்றோம். அந்த பெரிய கோலியாத்துக்கு திண்மைகளுக்கு மத்தியில் நீயும் நானும் தோற்று விடுகின்றோம். அந்த ஒவ்வொரு நாளும் தோல்விகளை மட்டுமே சந்திக்கிற காரணத்தினால் நம்மளால் எழுந்து வர முடியவில்லை. அடி மேலே அடி நம் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் எங்கென்றால் குடும்ப அங்கத்தினர்கள், இன்னொரு பக்கம் நண்பர்கள், இன்னொரு பக்கம் உற்றார் உறவினர்கள், இன்னொரு பக்கம் வேலை செய்கிற இடங்கள், 4 பாகங்களும் போட்டு அடிக்கிற சமயத்தில் சமுதாயம் இது மேலே போட்டு அடிக்கிறது. இது உறவுகள் வழிய பிரச்சனைகள். 2வது பொருளாதார நெருக்கடிகள், அதுவரையும் வரைய பிரச்சனைகள். 3வது நம்முடைய இருக்கின்ற நிகழ்வுகள் நடக்கிற ஏமாற்றங்கள், நம்முடைய வாழ்க்கை அதுவும் போட்டு நம்மை அடிக்கிறது. அதுக்கப்புறம் நம்முடைய தாழ்வு மனப்பான்மை, நம்முடைய நோய்கள், வேதனைகள், அதுவும் போட்டு அடிக்கிற சமயத்தில் சாதாரண மனிதராக நீயும் நானும் எங்கு போவோம்? பலவீனத்தோடு இருக்க நீ நானும் எங்கே போவோம்? யாரை தேடி போவோம்? எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றோம், ஜெபிக்கின்றோம், ஒரு நாள் ஜெபிக்கின்றோம், இரவு ஜெபத்துக்கு வரலாம்னு ஆசைப்படுகின்றோம், ஆனால் வருவதில்லை, வர முடியவில்லை. காரணம் என்ன? சோர்ந்து போன காரணத்தினால் உறக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், இதை வர முடியவில்லை. சரி, சீக்கிரமாக எழுந்து போகலான்னு பார்க்குற சமயத்தில் அதுவும் முடிய மாட்டேங்குது. ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளி பங்கெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம், விருப்பப்படுகின்றோம், தீர்மானம் எடுக்கின்றோம், ஆனால் நம்மளால் தீர்மானத்தை செயல்பாட்டில் கொண்டு வர முடியவில்லை. இப்படி என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அதுக்கு நேர் எதிராக வந்த காரணத்தினால் எல்லா தளத்திலும் உடல் ரீதியாக, மன ரீதியாக, நம்பிக்கை ரீதியாக சோர்ந்து போகிற சமயத்தில் கோலியாத் மாதிரி இருக்கின்ற உருவம் நம்ம என்ன செய்கிறது? நம்மை போட்டு நசிக்க கொண்டிருக்கின்ற பொழுது நீயும் நானும் கேட்கிற ஒரு கேள்வி, நம்ம காதுகளில் ஒருக்கின்ற ஒலி ஒன்று உண்டு. இந்த சமயத்தில் தெய்வம் சொல்ற வார்த்தை, நான் உன்னோடு இருக்கின்றேன், மன உறுதியோடு இரு. நான் உன்னோடு இருக்கின்றேன், மன உறுதியோடு இரு. நீ சோர்ந்து போகாத, தைரியமாக முன்னாடி போ, நான் இருக்கின்றேன். எப்பேற்பட்ட கோலியாத்தோடு வந்தாலும் சரி, இதோ எந்தாலும் சரி, நம்பிக்கை வைத்து நீ முன்னாடி போ, நான் உன்னோடு இருந்து உன்னை நான் வழி நடத்துவேன்.
இதான் மக்களே தெய்வம் தருகிற செய்திகள். அப்போ இன்றும் நீயும் நானும் சோர்ந்து போகிற சமயத்தில், ஐயோ என் பிள்ளைகள் இப்படி மாறி போய்விட்டார்களே என்று சில வார்த்தை எடையை கவலைப்படாத, இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன். இதோ என் கணவனை விட்டு போய்விட்டானே, கவலைப்படாத, இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன். ஆண்டவரே தீர்மானம் எடுக்க முடியாமல் நான் இருக்கின்றேன், கவலைப்படாத, நான் உன்னோடு இருக்கின்றேன். இறைவன் தந்த செய்தி இது மட்டுமே தான். அப்போ மன உறுதியோடு தைரியமாக நீ முன்னாடி போ, காரணம் உன்னை நான் வழிநடத்தி கொண்டிருப்பேன். நல்ல உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு உதாரணம் நாம் பார்த்தோம் இல்லையா, சமாரிய பெண். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், மத்திய வேலையில் வருகின்றார். அதுக்கு முன்னாடி அவள் என்ன செய்கின்றார், தனிமையில் வந்தாள். ஆனால் எப்போ குடத்தை இயேசுவின் காலடியில் வைத்தாலோ அதன் பிறகு அவள் என்ன செய்ய ஊருக்கு போகின்றாள். தனியாக போகவில்லை, கூட யாரும் இருந்தால் தெய்வம். அந்த இயேசு நாமத்தை போகின்றால் அந்த ஊர் அத்தனை பேரையும் கூட்டி வருகின்றாள். எந்த மக்கள் அவளை ஒதுக்கினாலோ அதே மக்கள் அவளை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு, அவள் சொல்றதை கேட்டு செயல்படும் அளவுக்கு தெய்வம் அவளை உயர்த்தி பிடிக்கின்றார். மோய்சன் ஒரு கொலைகாரன், கொலை செய்தவன். அவன் பேச்சை அவன் கேட்பதில்லை. அவன் சொன்ன வார்த்தை, நீ யார் எங்கள் மேலே ஆட்சி செலுத்த, நீ யார் எங்களுக்கு அதிகாரம் காட்ட, நீயே ஒரு கொலை செய்து வந்திருக்கிறாயே என்று சொன்ன பொழுது பயந்து போன மோய்சனை தெய்வம் தேர்ந்தெடுத்துக்கொண்டு, நீ வா, மறுபடியும் போ, நான் இந்த தடவை உன் கூட இருப்பேன் சொல்லிக்கொண்டு மறுபடியும் எந்த மக்கள் ஒதுக்கினார்களோ அதே மக்கள் மத்தியில் இது அவன் போகின்றான். ஏதோ நற்செய்தி தெய்வத்தை அவன் கொடுக்கின்றான். பெரிய ஒரு தலைவனாக இதோ கடந்து வருகின்றார். மக்களே, இந்த தடவை போகும்போது நீ மட்டுமல்ல, நானும் உன் கூட இருப்பேன். இதான் நானும் கூட இருப்பேன். நாம் வாசிக்கின்றோம் இன்னொரு இடத்தில், மீன் பிடிக்க சீடர்கள் போகிறார்கள். மீன் பிடிக்க சீடர்கள் போகிற சமயத்தில் அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை, ஆழத்தை எதுவும் கிடைக்கல. நாம் வாசிக்கிறோம் லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில், அங்கு ராத்திரி முழுவதும் பாடுபட்டும் உழைத்தோம், ஆனால் எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்போ இயேசு சொன்ன வார்த்தை, இப்போ நான் இருக்கின்றேன், வலையை வலது பக்கத்து இப்போடு போட்ட உடனே இதான் மீன்கள் ஏராளமாக கிடைக்குது. அப்போ இறைவன் கூட இருக்கிற சமயத்தில் நமக்கு அங்கே நன்மை தான் கடந்து ஒரு மொழிய தீமை இல்லை. அப்போ எப்பேற்பட்ட நெருக்கடி இருந்தாலும் சரி, ஒன்று மட்டும் நினைத்துக்கொள், என் தெய்வம் இன்று எனக்கு தருகிற செய்தி, மன உறுதியோடு நான் இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு நான் வாழ வேண்டும். காரணம், இனி நான் தனி அல்ல, என் கூட என் தெய்வம் இருக்கின்றார், என் கூட என் தெய்வம். இந்த ஒரு உணர்வு இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கும். இனி அடுத்த வார்த்தை படியுங்கள். அந்த கோலியாத், அவன் நடக்கிற சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்கே கோலியாத் சொல்கிற வார்த்தை என்ன, இதோ நீ பாரு, நான் உன்னை என்ன செய்கிறேன் பாருண்டு. அப்போ தாவீது சொல்கிற வார்த்தை, நான் வருவது ஆண்டவரின் நாமத்தினால். பிறகு அவன் எப்படி ஜெயிக்கின்றான், அவன் பெரிய ஈட்டியாலும் இந்த பொதிலும் இவன் தாவீது செய்த காரியம், ஒரே ஒரு சின்ன ஒரு கல் எடுக்கின்றான். அதை எடுத்து விட்டு அழகாக கவின் சுற்றி அடிக்கிற சமயத்தில் மண்டையில் பட்டு இது அவன் நிலத்தில் விழுந்து விடுகின்றான். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிற அர்த்தம் என்ன, நம்பிக்கை இன்னும் ஒரு கல்லை நீ எடுத்து அடி. நம்பிக்கை ஒன்றும் கேடயத்தை நீ எடுத்தாலே போதும். நம்பிக்கை நீ எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக எப்பேற்பட்ட தீமையில் இருந்தும் இதான் உன்னால் உங்களுக்கு முடியும். லோக்கல் எக்ஸாம்பிள் கொண்டு வாருங்கள். உங்கள் குடும்பத்தில் தீமையை எதிர்க்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரணம், நம்பிக்கை மட்டும் இருந்தாலும் போதும். யார் மேலே இருக்கிற நம்பிக்கை? கடவுள் மேலே. என் தெய்வம் ஒரு நாளும் கெடுதல் செய்ய மாட்டார், நன்மை மட்டும்தான் செய்வார். சந்தேகம் வந்தது என்றால் ஆட்டோமேட்டிக்காக அது போய்விட்டது. நல்ல ஒரு, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதே எக்ஸாம்பிள் தான், வேறு இதில் புரிந்து கொள்வதற்காக. உங்களை யாராவது ரோட்டில் உங்கள் கணவன் அம்பத்தூரில் ஒரு பிள்ளையோடு போகிறது பார்க்குறான்னு வைத்துக்கொள்ளுங்கள், உடனே நீங்கள் நம்பி விடுவீங்களா? நான் ஃபோட்டோ எடுத்து காட்டுகிறேன், இதோ பாரு உங்கள் கணவன் பாரு, என்ன அம்பத்தூரில் ஒரு பிள்ளையை பின்னாடி உட்கார வைத்துக்கொண்டு அது வேறு இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு அது பாட்டுன்னு போயிட்டு இருக்குன்னு சொல்கின்றேன். மனைவி நீ என்ன செய்வாய்? நான் ஃபோட்டோ காட்டுறேனே, கேள்வி கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்களா? கணவன் நீ, மனைவி வேற ஒருத்தன் பைக்கில் அம்பத்தூரில் போகுது, அது இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு போகுது. கனவு நீ கேட்பியா கேட்க மாட்டியா? சந்தோஷமா போட்டும் பாரு, அப்படி வா, அப்படி போட்டு பாரு, தொல்லை ஒழிஞ்சு போட்டுமான ஸ்தோத்திரம். மக்கள் கேள்வி கேட்டது சரியா தப்பா? உங்கள் தாய் அம்பத்தூரில் ஒருத்தன் பின்னாடி அமர்ந்து கொண்டு இப்படி போகின்றார், அம்மாவை நீ கேட்பியா கேட்க மாட்டியா? நீங்கள் கேட்டது சரியா தப்பா? உங்கள் மகள் ஒரு பையன் பின்னாடி இப்படி உட்காந்து போச்சு இப்படி பிடிச்சிட்டு போகிறா, பெற்றோர் நீ கேட்பியா கேட்க மாட்டியா? அது மட்டும் சந்தேகமாக வரீங்க? அது மட்டும் என்ன அப்படி? நீங்கள் போனால் பிரச்சனை இல்லை, உங்கள் பிள்ளை போன தப்பா? அது என்னது?
நீங்கள் போன உதவி உங்கள் பிள்ளை கேட்டால் அதான் சொல்லுவாங்களே, என்னது மாமியார் உடைச்சா தேவையாது இது. அப்போ என்ன காரணங்கள் மக்களை நம்ம பார்க்கின்றோம்? சந்தேகம். ஆமாம் என் கணவன் தான், அதுக்கு என்ன இப்போ? ஆமாம் என் மனைவி தான், எனக்கு நம்பிக்கை உண்டு, என் கணவனை பற்றி எனக்கு தெரியும், என் மனைவியை பற்றி எனக்கு தெரியும், அதை எப்படி வேணால் பிடிச்சி போட்டோம், மேலே ஏறி உட்காந்து கூட பிடிக்கிட்டோம், கழுத்து மேலே ஏறி உட்காந்து கூட போட்டோம், எப்படி வேணால் போகட்டும், என் கணவனை பற்றி எனக்கு தெரியும், என் மனைவியை பற்றி எனக்கு தெரியும், நீ சொல்லித்தான் நான் புரிந்து கொண்ட அவசியம் எனக்கு இல்லை. அது சூழல் எதாவது இருக்கலாம். இந்த காலத்தில் பைக்கெல்லாம் இப்படி தான் போக வேண்டியிருக்கும், வயிற்று பிடிக்கணும், கழுத்தை தான் பிடிக்க முடியும், வேற எங்கே பிடிக்க முடியும்? வேற எதுவும் இல்லையே. அப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழலில் அவங்க போகிறார்கள். என் கணவனை பற்றி எனக்கு தெரியும், காரணம் என் கணவன் ஒரு நாளும் எனக்கு கெடுதல் செய்ய மாட்டான், என் மனைவி ஒரு நாளும் எனக்கு எதிராக போக மாட்டாள், என் பிள்ளைகள் ஒரு நாளும் எனக்கு எதிராக போக மாட்டார்கள், எனக்கு நம்பிக்கை உண்டு. இதாக ஃபோட்டோ காட்ட போகட்டும், ஒரு சூழல் வந்திருக்குமே ஒழிய அது போன காரணத்தினால நான் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்போ பிள்ளைகள் மேல் நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அங்கே கடந்து வர வேண்டும். அந்த நம்பிக்கை வந்தது என்றால், என் தெய்வத்து மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்றால் ஒரு நாளும் நான் துவண்டு போக மாட்டேன். சொல்வார்கள், இந்த கஷ்டம் வர காரணம் நீ தெய்வத்தை எதிர்த்து போனாய், நீ பாவம் செய்தாய், அதனால் இந்த நோய் வந்தது, நீ பாவம் செய்தாய், அதனால் இந்த தடை வந்தது, நீ தவறு செய்தால் அதனால் இது வந்தது என்று சொல்லும்போது, என் தெய்வம் தண்டிக்கிற தெய்வம் அல்ல, என் தெய்வம் தண்டிக்கிற தெய்வம் இல்லை, மன்னிக்கின்ற தெய்வம், இரக்கம் காட்டுகின்ற தெய்வம், புரிந்து கொண்டு அனுசரித்து விட்டு கொடுக்கிற தெய்வம் தான் ஒழிய ஒரு நாம் சபிக்கிற தெய்வம் அல்ல. நல்ல ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்வோம். எங்கே அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண், அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை வந்து செய்கிறார்கள், எல்லாம் திட்டமிடுகிறார்கள். கடைசியில் இயேசு சொன்ன வார்த்தை என்பது என்ன? போ, நானும் தீர்ப்பிடவில்லை, இனி பாவம் செய்யாதே. போ, நானும் தீர்ப்பிடவில்லை, இனி பாவம் செய்யாதே. அப்படி என்ன அர்த்தம்? நான் உன்னை மன்னிக்கின்றேன், அதே சமயத்தில் உனக்கு நான் எச்சரிக்கையும் தருகின்றேன். இனி முதல் நீ ஜாக்கிரதையாக இரு, இனி முதல் நீ ஜாக்கிரதையாக இரு. அதே மாதிரி அவளை விபச்சாரி என்று சொல்லவில்லை. காரணம் என்ன? அவள் நல்லவள் தான், மற்றவர்கள் அவளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, அவளை விபச்சாரத்துக்கு தள்ளப்பட்டிருக்கலாம், அல்லது அவள் விபச்சாரத்துக்கு உட்பட்டு இருக்கலாம் ஒழிய அவள் விபச்சாரம் விரும்பி யாரும் போகிறதில்லை. எந்த விபச்சாரியாவது, எந்த விபச்சாரனாவது நான் சந்தோஷமாக போகிறேன்னு சொல்லி விபச்சாரத்துக்கு போய் கொண்டிருப்பார்களா? அல்ல, அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டவர்கள் அல்லது அந்த சூழலுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தான் ஒழிய அவனாக அவளாக ஒரு நாளும் விரும்பி போக மாட்டார்கள். அப்படி என்றால் காரணம் யாரு? நீயும் நானும் தான். அவன் அவள் அந்த விபச்சாரத்துக்கு ஈடுபடுகிறார்கள் என்றால் காரணம் நீ நானும், சமுதாயத்துக்கு நீ நானும் வேண்டிய பக்குவத்தோடு நாம் அவர்களை காணவில்லை, வேண்டிய பக்குவத்தோடு அவர்கள் அணுகவில்லை. மாறாக அவர்களுடைய பலவீனங்களை நாம் பயன்படுத்தி கொண்டு அவர்களை இந்த மாதிரி நிலைக்கு நம்ம கொண்டு போய்விடுகின்றோம். சமுதாயமாக நீயும் நானும் தான் அது காரணம் ஒழிய அவர்கள் அல்ல அது காரணங்கள். தெய்வம் அவர்கள் பக்கம் இருந்து கொண்டு இரக்கத்தை அவர் மேல் பொழிவார். தண்டனை உனக்கும் எனக்கும் தான் கிடைக்கும், உனக்கு என்னதான் கிடைக்கும். அந்த இறைவன் அந்த விபச்சாரி அந்த மகளையும் பார்த்து கொண்டு போ, இனி பாவம் செய்யாதே, ஆனால் இது பாவம் எடுத்துக்கொண்டு இனி முதல் நீ வாழாதே, நான் எச்சரிக்கின்றேன். இதான் மன்னிப்பு தருகின்ற தெய்வம், எச்சரிக்கை தருகின்ற தெய்வம். அப்படி என்றால் மக்களே, என் சூழலை புரிந்து கொண்டு, என் நிலையை புரிந்து கொண்டு என் அன்பு செய்கிற தெய்வம் தான் ஒழிய என்னை தண்டிக்கிற தெய்வம் அல்ல. என் தெய்வம் மன உறுதியோடு இரு, மனதோடு இரு. இங்கே யாரு? தாவீது பார்த்தான், கல்லால் எடுத்து அடிக்கின்றான். நம்பிக்கை இருந்த காரணத்தினால் என் தெய்வம் எனக்கு வெற்றியை தருவார். அவன் நம்பிக்கை கொண்டது எது? அவனுடைய இதில் அல்ல, அவனுடைய திறமையில் அல்ல, தெய்வத்தின் மேல். அதான் சொன்னார் என்னவென்று, இதோ நீ இகழ்ந்த அந்த ஆண்டவருடைய நாமத்தில் நான் வருகிறேன் சொல்லிட்டு ஆண்டவருடைய நாமத்தில் அவன் போகின்றான். அப்போ அவனுக்காக போரிட்டு ஜெயிச்சது யாரு? தெய்வம். தெய்வம். தாவீதெல்லாம் அங்கே ஜெயிச்சது, மாறாக தெய்வம் அவனுக்காக போராடுகின்றார், போராடி ஜெயித்தார். அப்படி என்றால் என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற பல பிரச்சனைகள், என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற பல நெருக்கடிகள், பல நோய்கள், பல தடைகள் வருகின்ற பொழுது என் தெய்வத்தின் நாமத்தினால் நான் எதிர்த்து நான் போகிற சமயத்தில் நிச்சயமாக அது அத்தனையும் பஸ்மமாக போய்விடும், ஒரு இதுவும் தடையும் வராது. என் தெய்வம் என்னோடு இருக்கின்றார். ஆகவே மன உறுதியோடு இரு மக்களே. உன் பிள்ளை விசுவாசத்துக்கு எதிராக போனான்னா கவலைப்படாத, அந்த இயேசுவின் நாமத்தினால் பலிப்படுத்தல் ஒப்புக்கொடு. இதான் ஆண்டவரே, இந்த மகனை என்னிடத்தில் நீ தந்தாய், கைமீறி போய்விட்டான், நானும் ஒழுங்காக வளர்க்கவில்லை, என் சூழல் அந்த மாதிரி போய்விட்டது, என்னை மன்னித்து விடு. நீ மன்னிப்பு கேட்டு அந்த மகனை மகளை இங்கு ஒப்புக்கொடு. ஆட்டோமேட்டிக்காக உனக்காக போராடி தெய்வம் அந்த மகனை அந்த மகளை உன் பக்கம் கொண்டு வந்து தருவார். உன் கணவன் வழி தவறி போனானாம், உன் மனைவி போனார்களாம், இங்க ஒப்புக்கொடு. இங்கே ஒப்பு கொடுக்கிற சமயத்தில் தெய்வம் அவனை அவளை உனக்கேற்ற மகனாக மகளாக தெய்வம் தருவார். அல்லது அறிவு சம்பாதிக்கிறது அல்ல,
அறிவு சம்பாதிப்பதல்ல. இங்கு நீ கொடுக்க வேண்டும். இறைவனில் நம்பிக்கை வைத்து நீ செயல்படுத்த சமயத்தில் அந்த தெய்வம் பார்த்து கொள்வார். அவர் உனக்காக போராடுவார். அதனை நான் வாசிக்கிறோம். நமக்கு எல்லோரும் தெரியும் இல்லையா? திருப்பாடல் 110 திருப்பாடல் 110:1. நான் உன் பகைவரை உன் கால்மனை ஆக்கும் வரை நீர் எங்க இருக்க வேண்டும்? என் வலப்பக்கத்தில் இரு. உன் பகைவரை, உன் எதிரிகளை, யார் நமக்கு பகைவன், யார் நம்முடைய எதிரி? நம்முடைய திண்மைகள், தீய சக்திகள், அதே மாதிரி தீய கருத்துக்கள் கொண்ட மனிதர்கள். அந்த மனிதன் அல்ல, அவனுடைய தீய கருத்துக்கள். அந்த கருத்துக்களிடம் கேட்டு நம்ம நடக்கிறோமே, என்ன காரணங்கள்? நம்பிக்கை இல்லை, கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை. அப்போ நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் அடுத்தவனுடைய கருத்துக்கு நான் பலவீனமாக மாறிவிடுகின்றேன். பலவீனமான காரணத்தினால் அடுத்தவன் என்னை சொந்தமாக்கி விடுகின்றான். அவனுடைய கருத்துக்கு நான் அடிமையாகி விடுகின்றேன். அவன் சொல்றதுக்கு ஆமான் ஜாமீன் சொல்லி நான் போய் கொண்டிருக்கின்றேன். காரணம் என்ன? என் தெய்வத்தின் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்தது என்றால் ஒரு நாளும் அவன் என்ன சொன்னாலும் சரி, போ எங்களுக்கு தெரியும். அதான் சொல்கிறோம் இல்லையா? என்ன அது யார்? உன் கணவன் தானே? ஆமாம், என் கணவன் தான். அதுக்கு என்ன? போ என் கணவனை பற்றி எனக்கு தெரியும். போ என் மனைவி பற்றி எனக்கு தெரியும். அங்கே நம்பிக்கை இல்லை என்றால் அப்படியா? போனாரா? எப்போ? எந்த சமயத்தில்? நான் வந்து கேட்குறேன். ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சா? நம்பிக்கை எங்கே போய்விட்டது? எங்கே நம்பிக்கை? அப்போ அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கை ஆனது அங்கே வர வேண்டும். தாவீது கடவுள் மேல் அந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டான். தன் தெய்வம் கூட இருந்து அவனுக்காக போராடவர் என்ற தெய்வம் தாவீது அறிந்த தாவீது அதுக்கேற்றபடி செயல்பட்டார். ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வெற்றியும் கிடைத்தது. கோலியாத் மாதிரி நம்மை சுற்றி இருக்கின்ற, நம் கண்முன்னே வருகின்ற எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, அன்பு மகனே மகளே, நெய்யும் நானும் ஒரு நாளும் கலங்கக்கூடாது. சொன்னாங்க இல்லையா? போடா, ஆண்டவனை கூட இருக்கிறான். அது மாதிரி நீ நானும் சொல்ல வேண்டும், போடா, தெய்வமே கூட இருக்கின்றார், ஏனடா கவலைப்படுகிறாய் என்று. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ மன உறுதியோடு இரு. ரெண்டாவது என்ன வருகிறது? ஊக்கம் பெறுங்கள். எதிலிருந்து நீ ஊக்கம் பெற வேண்டும்? யார் தருகின்ற ஊக்கங்கள் உனக்கு வர வேண்டும்? உன்னுடைய பலவீனமான சூழலிலிருந்து நீ ஊக்கம் பெற வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட ஊக்கங்கள்? நான் வாசிக்கிறேன். பிலிப்பியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் திருவாக்கியங்கள். எனவே கிறிஸ்துவிடம் இருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினால் ஆறுதலும் தோழமையும் கொண்டுள்ளீர்களா? அடுத்தது, நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் திகழ்ந்து இருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். அடுத்தது, கட்சி மனப்பான்மைக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். அடுத்தது, கருந்துகள். அடுத்தது, நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலே இருங்கள். அடுத்தது, கிறிஸ்து கொண்ட மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். அப்போ நீங்கள் அத்தனை பேர் ஊக்கம் பெற்றிருக்க வேண்டும். எங்கிருந்து ஊக்கம் பெற வேண்டும்? கிறிஸ்துவிடம் இருந்து ஊக்கம் பெற்றுக்கள். அல்ல மனிதன் அப்பன் தருட ஊக்கம் அல்ல, அம்மா தருட ஊக்கம் அல்ல, இயேசு கிறிஸ்து ஊக்கம் பெற வேண்டும். அந்த இயேசுட எப்படி ஊக்கம் பெற முடியும்? நேரடியாக இயேசு தருவாரா? பின்ன எப்படி தருவார்? எப்படி தருவார்? அந்த தெய்வம் அதே உன் தந்தை வழியாக தருவார். அந்த தெய்வம் அதே உன் தாய் வழியாக தருவார். எப்படி தருவார்? அந்த அப்பன் சொல்கிற வார்த்தை என்னவா இருக்கும்? அந்த அம்மா சொல்கிற வார்த்தை என்ன இருக்கும்? எடா நான் கூட இருக்குன்னு வருமா? அல்லது எடா தெய்வம் நம்ம கூட இருக்கிறன்னு வருமா? எது வர வேண்டும்? தெய்வம் நம்முடன் இருக்கின்றார், இதன் வர வேண்டும். எடா நான் கூட இருக்குன்னு சொல்ல, அதல்ல. நீ சொல்லுவாய், அடுத்த நிமிஷம் ஹார்ட் அட்டாக்ல பட்டு நீ போய் விடுவாய், முடிஞ்சு போச்சா? அதில் தெய்வம் அங்கே இருக்கிறான்னு சொல்லும்போது நீ உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. என் ஆண்டவர் என் கூட இருக்கின்றார். இதை நாம் பார்க்கின்றோம். அப்போ ஊக்கம் பெற வேண்டுங்கள். இயேசுவின் நாமத்தினை ஊக்கம் பெறுங்கள். கிறிஸ்துவினால் நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அப்படி என்றால் அந்த ஊக்கமானது தெய்வம் தன்னுடைய ஊக்கமாக இருக்க வேண்டும். அப்போ நான் தீமையிலும் தீய சக்திகளையும் என்னை எதிர்த்து போராட முடியும். ஒழிய நண்பன் சொல்வான், மச்சான் மாப்பிள்ளை நான் இருக்கிறேன்டா, நீ இருந்து என்ன பிரயோஜனம்? நீ அல்ல எனக்கு தேவை,
தெய்வம் தேவை. அந்த தெய்வம் உன் வழியாக எனக்கு கிருபை தருவார். அந்த தெய்வம் என் கணவன் வழியாக, அந்த மனைவி வழியாக, பெற்றோர்கள் வழியாக, நண்பர்கள் வழியாக தெய்வம் எனக்கு தருவார். அப்படி என்றால் ஊக்கம் நீ கொடுக்க வேண்டும் என்றால் இதோ இறைவனை மையப்படுத்தி நீ வாழ வேண்டும். இன்னும் சொல்ற வார்த்தை, நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளுக்கு நீ கவலைப்படாதே, இதோ தைரியம் கோல், நான் இருக்கின்றேன். இது புரிந்து கொள்வதற்காக எடுத்து படிங்கள் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 11 உள்ள வாக்கியங்கள். ஓரோ வார்த்தைகள் வழியாக போகிற சமயத்தில் ஈஸியாக மைன்யூட்டாக நமக்கு புரிந்து கொள்ள முடியும். யாராவது ஒருத்தர் மட்டும் படியுங்கள், ஓரோ வார்த்தையை படிங்கள். ஃபர்ஸ்ட் படிங்கள் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாக்கியங்கள். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாகாதபடி பார்த்து கொள்ளுங்கள். தெய்வம் ஊக்கம் தருகின்றார். எப்படி? தெய்வ கிருபைகளை நீ பெற்றிருக்கின்றாய். அந்த தெய்வ கிருபைகளை இழந்து விடாமல் நீ பார்த்துக்கொள். கணவன் என்ற கிருபையை, மனைவி என்ற கிருபை, பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ற கிருபை பெற்றிருக்கின்றாய். நண்பன் என்ற கிருபையை நீ பெற்றிருக்கின்றாய். ஒரு மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய நன்மைகளும் கிருபைகளும் நீ பெற்றிருக்கின்றாய். எப்படி நான் அந்த கிருபை நான் பெற்றிருக்கின்றேன்? பிறரன்பை மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு கிருபையும், கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற கிருபையும், நான் என்றும் கடவுளுடைய மகனும் கடவுளுடைய மகள் என்ற கிருபையும், இறைவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கிற கிருபையும் நான் பெற்றிருக்கின்றேன். எப்படி நான் பெற்றேன்? எங்கே நான் பெற்றேன்? திருமுழுக்கு வழியாக. திருமுழுக்கு வழியாக அந்த கிருபைகளை பெற்றிருக்கிற நான் பாவத்தின் காரணமாக அதை நான் இழந்து விடுவேனே. அதானே நமக்கு அடிஸ்தானமான வார்த்தை நமக்கு எல்லோருக்கும் தெரியுமே. எங்கே வாசிக்கிறோம்? தொடக்குதல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். என் நாவி தவறிழிக்கும் மனிதனில் என்றென்றும் தங்கப் போவதில்லை. பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனிடத்திலும் இறை ஆத்மா தங்குவதில்லை. அப்போ நீ பாவம் செய்தாய் என்றால் தெய்வம் தந்த அருளை நீ இழந்து விடுவாய். அதுதான் நான் வாசிக்கிறோம். எங்கே? எபிரேயருக்கு திருமுகம் 12ஆம் அதிகாரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். உங்களுள் எவரும் கடவுளுடைய அருளை இழந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது, கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து அது உங்களுக்கு தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பல கெட்டு போகாதபடியும் பார்த்துக்கொள்கள். அதனால் கசப்பான நச்சுவேர். அது எது நச்சுவேர்? கசப்பான நச்சுவேர் எது? வெறுப்பு, வைராக்கியங்கள், பிடிவாத குணங்கள், மன்னிக்க முடியாத தன்மைகள், இதெல்லாம் பகை உணர்வுகள், இச்சை உணர்வுகள், இதெல்லாம் கசப்பான நச்சுவேர். இந்த கசப்பான நச்சுவேர் என்னை மட்டுமல்ல அடுத்தவனையும் பாதிக்கும். உதாரணம், நான் ஒரு கோபக்காரனை வைத்துக் கொள்ளுங்கள். கோபக்காரன் அப்பனாக இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள். நான் கோபக்காரன் அப்பன் என்றால் என் பிள்ளைகள், என் மனைவி எப்படி இருப்பார்கள்? சந்தோஷமாக இருப்பார்களா? இல்லை. பகிரும் தன்மை அங்கே வராது. அங்கே வெறுப்பு தன்மை கடந்து வரும். பகிரும் தன்மை வராத காரணத்தினால் பிள்ளைகள் வழியும் தவறி போவார்கள். அப்போ என்னிடத்தில் பாவமானது என்னை மட்டுமல்ல அடுத்தவனையும் தாக்கும். என்னை எப்படி தாக்கும்? எனக்கு நோய் வரும், எனக்கு பல ப்ரெஷர் கடந்து வரும், எனக்கு சுகர் வியாதி கடந்து வரும். உன்னை யார் கோபத்தோடு இருக்க சொன்னது? ஆண்டவரா? இல்லையே. அப்போ நாம் பார்த்து கொள்கின்றோம். அப்போ அந்த நச்சுவேர் என்னை மட்டும் இல்லாமல் என்னையும் அடுத்தவனையும் அது பாதிக்கும். அப்போ கசமான நச்சுவேர் எது? உங்களுக்குள் முளைத்து. அப்போ உங்களுக்குள் முளைக்கணும் என்றால் விதை போட்டால் தானே வளரும். இல்லை என்ன விளைக்கிற? அப்போ அந்த விதை கொடுத்தது யாரு? விதை விதைத்தது யாரு? நீ தானே. தெய்வம் உனக்கு நல்ல விதை தானே தந்தார். எங்கிட்ட இந்த பேச்சு அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 18 முதல் திருவாக்கியங்கள். இறையாட்சியை குறித்து இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அடுத்தது, உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி சென்று விடுகின்றான். நல்ல விதைகள் தானே உன் இதயத்தில் விதைக்கப்பட்டது. ஆனால் நீ என்ன செய்கின்றாய்? அது புரிந்து கொள்ளாத காரணத்தினால் அந்த விதையை தீயன் உள்ள வந்து எடுக்கிற அளவுக்கு நீ உன்னை விட்டு கொடுக்கிற என்றால் எந்த அளவுக்கு நீ விவரக்கேடாக நீ இருக்கிறாய் என்று பார். தீயன் வந்து கொடுக்கிற அளவுக்கு நீ இருக்கிற என்றால் அதன் பிறகு நல்ல விதைகள் விதைத்து அவன் தீயதை விளைவிக்கின்றான், கோபத்தை விதைத்து கொண்டு அவன் இருக்கின்றான். கடைசியில் நீ வெறுப்பு வயரோட ஆண்டவர் அவன் விதைத்தார். உங்களுக்கு தெரியும் இல்லையா? திருடர்களுக்கு திருடுகிற டைம் எது? இரவா? சாயங்காலம் எந்த டைமு?
என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கரெக்டாக சொல்லிட்டு இருக்கிறீங்க, அந்த அவ்வளோதானே. எல்லாரும் டைம் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு அது இல்லை. சாமி எல்லாம் கேட்டும் பூட்டி வை. மக்களே, நீ ப்ரைம் டைம் டிவி பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் மொபைல் ஃபோன் நோண்டி கொண்டிருக்கிற, யார் வர்றாங்களா யார் போகிறாங்கன்னு தெரியாது. ஒரு வீட்டில் நடந்த சம்பவம், வீட்டில்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் நடந்த சம்பவம். அங்கே உட்கார்ந்துருக்கிறார்கள், பேப்பர் படித்து கொண்டு இருக்கிறார்கள். 4-5 பேர் அந்த ஹாஸ்டல் மாதிரி இருக்கின்றது, பேப்பர் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தன் நேரம் வருகின்றான், டிவி அங்கே இருங்க டிவி அப்படி எடுக்கின்றான். யாருப்பா? ரிப்பேர்னு சொன்னாங்க சார், அதான் கொண்டு போகிறோம். சரி கொண்டு போங்கண்ணே. அவன் போனது கொஞ்சம் நேரம் போய்விட்டான். வந்தால் அவன் இவரெல்லாம் டிவி அங்கே இருக்குது, இவர் பாட்டு மொபைல் ஃபோன் பார்த்துருக்காரு. என்ன ரிப்பேர்னு சொன்னாங்க சார், அதான் கொண்டு சரி கொண்டு போங்கண்ணே. அவன் போய்கிட்டான். இன்னொரு வருகிறார், என்ன டிவி ரிப்பேரா? இல்லையே நான் சொல்லலையே. இல்லையா? இன்னொருத்தர், டிவி ரிப்பேரா? இல்லையா நான் சொல்லலையே. அப்போ வந்து யார்? ஆள் போயாச்சு, டிவியும் போயிடுச்சு, ஆளும் போயாச்சு. என்ன அழகாக கூலாக வந்துட்டு அழகாக கூலாக எடுத்துகிட்டு போகிறார்கள். திருடுறதுக்கு ஒரு பெரிய எல்லாம் தேவையில்லை. மக்களே, உஷாராக நீ இருக்க வேண்டும். அதை நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? பாம்பை போல விவேகத்துடனும் புறாக்களைப் போல கபடற்றில் இருக்க வேண்டும். ஓநாய்களுக்கு மத்தியில் செம்மறி ஆடு அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். நீ ஏமாந்து வாழ வேண்டும் என்று தெய்வம் சொன்னதில்லையே. அப்போ தெய்வம் தந்த அருளை இழந்து விடாமல் நீ எச்சரிக்கையோடு இரு. இதோ தீயோன் கைப்பற்ற செல்ற அளவுக்கு நீ விடுகின்றாய். அப்போ விதைகள் எந்த அளவுக்கு நீ விடுகிறாய் என்று பார். பிசாசு உள்ள வருவதற்கு நீ அனுமதிக்கிற என்றால் எப்படி மக்களுக்கு இருக்கிறது? உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்மளை உலகத்தில் 2 பேர் தான் நம்ம அதிகமாக அன்பு செய்வார்கள். யார் அந்த 2 பேர்? உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். நான் பல தடவை இங்கே சொல்லியிருக்கின்றேன் நினைக்கின்றேன். சொல்லலையோ? அருளாலயத்துக்கு மட்டும் நான் சொல்ல விட்டேனா? அது எப்படி? அது எங்க நம்ம சாத்தியமாகும்? நம்ப முடியவில்லை. உலகத்தில் 2 பேர் தான் நம்ம அதிகமாக அன்பு செய்வார்கள். யாரு யாரு? கடவுளும் சாத்தானும். அம்மாவா? கடவுளும் சாத்தானும் தான் நம்ம அதிகமாக அன்பு செய்வது, வேறு யாரும் இல்லை. அப்போ யார் நம்ம அதிகமாக அன்பு செய்கிறார்களோ அவருடைய பேச்சுக்கு நீ தானே கீழ்ப்படுத்தி போவோம் இல்லையா? அவருடைய பேச்சு கீழ்ப்படுத்தி போவோம். அவர் யார் நம்ம அதிகம் அன்பு செய்கிறார்களோ அவர் நம்ம அருகில் வந்தாரே, கதவு தட்டினாலே ஓ வாங்கன்னு சொல்லிக்கொண்டு அவர்களை நாம் வரவேற்போம். இங்கே வாசிய 2 பேரும் கதவு தட்டுகிறார்கள். இயேசுவும் தெய்வம், தெய்வம் கதை தட்டுகின்றார், பிசாசும் கதவை தட்டுகிறது. எங்கிடம் வாசிக்கின்றோம், எடுத்து படியுங்கள். வெளிப்பாடு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம். நான் கதவருகில் நின்று தட்டி கொண்டிருக்கின்றேன். யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு. அப்போ உணவு என்பது எதனுடைய அடையாளம்? மகிழ்ச்சியின் அடையாளம். அப்போ இங்கே தெய்வம் இங்கே அருகில் இருக்கின்றார், கதவை தட்டுகின்றார். தெய்வம் மட்டுமில்லையே, பிசாசும் கதவை தட்டுகிறதே. தொடக்குதல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். தொடக்குதல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கியாள வேண்டும். வாயில் என்ன அர்த்தம்? வாசலில் படுத்திருக்க. அவர் 2 பேரும் கதவை தட்டுகிறார்கள். நீ யாருடைய சத்தத்துக்கு கதவு திறங்குகிறாயோ அதுக்கு ஏற்றபடிதான் கிருபைகள் வரும். அப்ப தட்டுகின்ற சமயத்தில் தெய்வம் தட்டுகின்றார், நீ திறக்காமல் இருக்கின்றாய். பிசாசு தட்டுகின்றாய், கதவை திறந்து கொடுக்கின்றாய். அவன் நேர உள்ள வருகின்றான். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். திருடன் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அன்றி வேறு எதற்கும் வருவதில்லை, மாறாக நானோ ஆடுகள் வாழும் பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும்ட்டே வந்திருக்கின்றேன். உங்கள் வீட்டுக்கு திருடன் வந்தால் காப்பி வச்சு கொடுக்குறானா? இல்லையே, உங்களை அழிப்பான், உங்கள் குடும்பத்தையும் அவன் அழித்து விடுவான். அப்போ மக்களே, நீ எந்த அளவுக்கு நீ இருக்கிறேன்னு பார். அன்பு செய்கிறவன் இதோ அங்கே என் அருகில் இருக்கிறேன் என்றால் அவன் கதவை தட்டுகிற சமயத்தில் நான் கதவை திறந்து கொடுக்கின்றேன். ஆட்டோமேட்டிக்காக நன்மைகள் எனக்கு கடந்து வரும். கொடுமை செய்கிறவனுக்கு கதவை நான் திறந்து கொடுக்கிறேன் என்றால் எனக்கு வேதனை காயங்கள் வரும். தெய்வம் சொல்ல வார்த்தை, நான் தந்த அருளை இழந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது, எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது உன்னுடைய கடமை. உன்னை யார் இப்படி ஏமாந்து போக சொன்னது? தெய்வம் தந்த கிருபைகளை நீ இழந்திருக்கின்றாய். இனி அடுத்த வார்த்தை அப்படி தொடர்ந்து படிங்கள். அந்த அது இல்லை எபிரேய திருமுகம் 12ஆம் அதிகாரம். கசப்பான நச்சுவர் ஏதும் உங்களுக்குள் முளைத்து உங்களுக்கு தொல்லை கொடுக்காதபடியும்
பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்தது பார்த்தீங்களா, உங்களில் யாரும் காமுகராகவும் கவனமாக இருங்கள். அப்போ காமுகராகவும் இச்சைக்கு அடிமையாக இருக்காத மணவரை படுக்கையை மாசு வராமல் காக்க வேண்டிய உன்னுடைய கடமை. அதான் எபிரேய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். மணவரை படுக்கையை ஒரு நாளும் அசிங்கப்படுத்தாதே. இதோ கணவன் மனைவி உங்களுக்கான புனிதமான உறவை கொச்சைப்படுத்தாதே. அடுத்தவன் பெண்கள் மீது, அடுத்தவன் ஆண்கள் மீது மோகம் கொண்டு, அடுத்தவன் கணவன் எனக்கு இப்படி கணவன் இல்லையே, இப்படி ஒரு மனைவி இல்லையே என்று இப்படி ஒப்பிட்டு நீ பார்ப்பது இதெல்லாம் பாவத்துடைய செயல்பாடுகள். அதே மாதிரி காமுகராக இருந்து கொண்டு இச்சைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு ஒரு நாளும் வாழாத, அப்படி நீ வாழ்கிற என்றால் தெய்வம் தந்த கிருபைகளை நீ இழந்து விடுவாய். அதனுடைய விளைவு நோய்கள், தடைகள், பிரச்சனை தான் ஒழிய நான் உனக்கு நோய்கள் தந்ததல்ல. இறைவன் நோய்களை தருபவர் அல்ல, இறைவன் காயங்களை தருபவர் அல்ல, என் தெய்வம் வேதனை தருபவர் அல்ல. மாறாக அந்த வேதனையும் காயத்தையும் தன்னுக்கு உடலில் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை தருகிற தெய்வம் தான் என் தெய்வம். ஆனால் உன்னுடைய பாவம் தான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆகிறது. போய் மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், பலிப்படுத்துவது மன்னிப்பு கேள், தெய்வமே என்று சொல்லிக்கொள். அப்படி என்றால் காமுகராக நீ இருக்காதே. ஏசாவை போலவே உரிமையை விட்டு கொடுக்காதே. ஏசா என்ன செய்கின்றான் பார், அவன் அந்த உணவுக்காக தன்னுடைய உரிமையை அவன் விட்டு கொடுக்கின்றான். அதே மாதிரி நீ என்ன செய்கிறாய், கடைசி என் பிள்ளை காப்பாற்ற வேண்டும், கடைசி காலத்தில் என் பிள்ளை என்னை காப்பாற்ற வேண்டும், அதனால் நீ என்ன சொன்ன நான் செய்கிறேன்டா போடான்னு சொல்லி கொண்டு பெற்றோராக இருக்க நீ பிள்ளைகளுக்கு அடிமையாக நீ போகின்றாயே. உன் உரிமையை, பெற்றோர் என்ற உரிமையை நீ விட்டு கொடுக்கின்றாயே. இந்த உரிமை யார் தந்த உரிமை? தெய்வம் தந்த உரிமை. எடுத்தபடி சீராக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். அடுத்தது பிள்ளைகள் மீது அந்நியருக்குள்ள உரிமை தெய்வம் தந்திருக்கின்றார். அப்போ பிள்ளைகளை விட பெற்றோர்களுக்கு தான் தெய்வம் அந்த உரிமையை கொடுத்திருக்கின்றார். ஆக அந்த பெற்றோருடைய ஸ்தானம் தெய்வம் தந்த ஸ்தானம், உலகம் தந்த ஸ்தானம் அல்ல. அப்படி என்றால் பெற்றோர் ஒரு நாள் உன்னுடைய சுகத்துக்காக, எதிர்காலத்தை உன் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியதற்காக அந்த பெற்றோர் ஸ்தானத்தை விற்று விடாது. நீ என்ன செய்கின்றாய்? சௌகரியம் வேண்டும், கடைசி காலத்தில் என் பிள்ளை பார்க்க வேண்டும், அதுக்கு காக்கா பிடிக்கிறது யாரு? பேரனையும் பேத்தியையும். அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு தலையாட்டி போகிறது. பரவாயில்ல பேரன் தானே, பரவாயில்ல பேத்தி தானே என்று சொல்லி போகிறது. கடைசியில் அவங்க என்னெல்லாம் அட்டகாசம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ துணியாக இருக்கிற என்றால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். நீ எதிர்பார்க்குற எல்லா தாத்தா பாட்டியும் நரகம் தான் உனக்கு கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்காது. நீ செய்கிற ஒரு காரியங்கள் அங்கே அன்பு வர வேண்டும், மற்றவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பேரனுக்கும் பேத்திக்கும் அவன் செய்கிற எல்லா தவறுகளுக்கு நீ உடந்தையாக இருந்து கொண்டு அவனை விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக நீ கொண்டு போகிற சுபத்தில் எப்படி மக்களுக்கு கிருபைகள் கிடைக்கும்? எந்த விதத்தில் நீ கிருபைகள் கிடைக்கும்? இறைவன் சொல்ல வார்த்தை எச்சரிக்கையாக இரு. இதோ நான் தருகின்ற அந்த நன்மைகளுக்கு எதிராக ஒரு நாளும் போகாத, அருளை இழந்து விடாமல் பார்த்துக்கொள். அடுத்த வார்த்தை காமுகராகவும் ஏசாவும். அடுத்த வார்த்தை அது அவருக்கு அங்கு கிடைக்கவில்லை. அப்போ நம்ம பார்க்குற சமயத்தில் ஒரு நாளும் அது நமக்கு கிடைக்காது. இனி அடுத்தது இப்போ இங்கே வருது 2 கொரிந்தியருக்கு வாங்கள் 6ஆம் அதிகாரம். இப்போ படியுங்கள் அந்த முதல் வாக்கியம், மறுபடியும் படிங்கள் 1ஆம் வாக்கியம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். வீணாக்க வேண்டாம். அடுத்தது ரெண்டாவது தகுந்த வேளையில் நான் உனக்கு பதில் அளிப்பேன். அடுத்தது விடுதலை நாளில் உனக்கு நான் துணையாக இருப்பேன். தகுந்த வேளையில் உனக்கு நான் பதில் அளிப்பேன். அது வரைக்கும் நீ பொறுமையோடு இரு. தகுந்த வேலை நான் பொறுமை, நீ பொறுமையோடு. இதோ பகைவரை உன் பகைவரை என் காலடி ஆக்கும் வரை நீ என் அருகில் இரு. நான் தகுந்த வேலையில் உனக்கு நான் பதில் தருவேன். என் தெய்வம் பதில் தருவார். நீ கேட்குற எல்லா கேள்விக்கும் அவர் பதில் தருவார். தகுந்த வேலையில் அது உனக்கு கிடைக்கும், தகுந்த வேலையும் கிடைக்கும். அப்படி என்றால் எப்போ ஆண்டவரே அது தகுந்த வேலை, எப்போ ஆண்டவர் முடியும்? அடுத்த வார்த்தை படியுங்கள். இன்றே அது தகுந்த வேலை, இன்றே மீட்பினால். அது எப்போ ஆண்டவரே? இன்றே. என்ன காரணம்? நான் உன்னோடு இருக்கின்றேன், நான் உன்னோடு இருக்கின்றேன். எப்போ அது நான் உன்னோடு இருக்கின்ற வார்த்தை வரும்? எந்த சமயத்தில் நீ தெய்வ சன்னதியில் ஆனதை விட்டு கொடுக்கின்றாயோ, எப்போ உன் பிள்ளைகளை, உன் உறவுகளை, உன்னுடைய எல்லா அனைத்து தோல்விகளையும் காயங்களையும் பலிப்படுத்த நீ விட்டு கொடுக்கின்றாயோ, அப்போ தெய்வம் சொல்லுவார் நான் உன்னோடு இருக்கின்றேன். அது வரைக்கும் வார்த்தை வராது.
அது வரைக்கும் வராது. நமக்கு லோக்கல் எக்ஸாம்பிள் எல்லோருக்கும் தெரியும், குழந்தை பருவத்திலிருந்தே நாம் படித்து தெரிந்த ஒரு விஷயங்கள் இல்லையா? இந்த ஒரு வயதான ஒரு தாய் என்ன செய்கிறார்கள், தலையில் மூட்டை சுமந்து கொண்டு நேராக ஆலயத்துக்கு வருவார்கள். ஆலயத்துக்கு வருவதில்லை, இது அம்புத்தூர் தர ஆவடி போகிற வழி, இங்கே எஸ்டேட்லேருந்து அவங்க ஆவடி போய் கொண்டிருக்கிறார்கள். அவன் ஆவடி போகிற சமயத்தில் அவனுடைய அம்புத்தூர் வந்துட்டார்கள். பாவம் நடக்க முடியாமல் நடந்து கொண்டே இருந்தார்கள். கடைசியில் என்ன செய்கிறார்கள், மாட்டு வண்டியில் ஒருத்தன் போய் கொண்டு இருந்தான். அவன் என்ன செய்கின்றான், பாட்டி ஏறி உட்காருங்க பாட்டின்னு சொன்னால் அவளும் ஏறி உட்காரார்கள். பாவம் நடக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்று அவள் உட்கார்ந்த உடனே கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டே போகிறார்கள். அப்போ ஆவடி வந்தோடனே பாட்டி இறங்குங்க பாட்டின்னு சொல்கின்றான். திரும்பி பார்க்கும்போது பயங்கர ஷாக்கு. என்ன காரணம், பாட்டி வண்டியில் உட்காந்துருக்காங்க. எப்படி, மூட்டை எங்கே இருக்குது, தலை மேலே மூட்டையை வச்சிருக்கிறார்கள். எதுக்கு அவன் உதவி செய்தான் அந்த பாட்டிக்கு, மூட்டையை இறக்கி வைத்து கடந்து வரட்டும் என்று. அந்த பாட்டி உட்காந்துட்டு வண்டியிலேயே உட்காந்துட்டு தலையிலேயே மூட்டை வச்சு உட்காந்துனா யார் தப்பு? நம்ம தப்பா, நானும் தப்புன்னு? பாட்டியோட தப்பு தானே. அப்போ மக்களே, பலிப்பிடத்தில் வருகிற சமயத்தில் தெய்வசன நீ வருகிற பொழுது ஆலயம் தேடி வருகிற சமயத்தில் முழுமையாக இங்கு விட்டுக்கொடு, முழுமையாக விட்டுக்கொடு. நீங்கள் அனைத்தையும் விட்டு கொடுக்கின்றாய், போகிற சமயத்தில் அத்தனையும் எடுத்து போய் கொண்டே இருக்கின்றாய். எப்படி கிடைக்கும்? ஒரு பங்கில் என்ன, ஒரு பையன் இந்த காணிக்கை கொண்டு வந்தங்க பார்த்தீங்களா, ஏன்னா ஆப்பிள் சாத்துக்குடி இதெல்லாம் இங்கே காணிக்கை எல்லாம் இப்படியே வச்சாங்க. அவன் பார்த்தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்டான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போகிறதுக்குள்ளே அங்கே எதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் அப்படியே போயிட்டார்கள். கொண்டு வந்தவர்கள் அப்படியே கொண்டு போயிட்டார்கள். டேய் ஏன்டா கொண்டு போகிறீங்கன்னு கேட்கும்போது, ஏலம் விடுறதுக்கு சாருன்னு. அது அப்படியே போயிடுச்சு, ஏலம் விட்டு அது அப்படியே போயிடுச்சு. சாமியாருக்கு காசு மட்டும் கொடுத்தாங்க, இந்த காசு இந்தங்க சாமி வச்சுக்கோணும். போயிடுச்சா, அவருக்கு ஆப்பிளும் போயிடுச்சு, ஜூஸும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. மக்களே, எந்த அளவுக்கு இருப்பார். நீ பாரத்தோடு நீ கடந்து வருகின்றாய், பாரத்தை இறக்கி வைக்கின்றாய். இறக்கி வைத்த பிறகு அதே பாரத்தை நீ கொண்டு போகிற சமயத்தில் எப்படி மக்களே கிருபைகள் விடுதலை நமக்கு கிடைக்கும். இறக்கி வச்ச பிறகு தான் நீ வெறுங்கடைப்பு போதுதான் தெய்வம் சொல்வார், நான் உன்னோடு இருக்கின்றேன். இல்லை என்றால் அந்த அனுபவம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அடுத்த வார்த்தை படியுங்கள். எவரும் குறை கூறா வண்ணம் எங்களோட திருப்பணியை ஆற்றுங்கள். யாரும் குறை கூறாதபடி உங்கள் திருப்பணியை நீங்கள் ஆற்றிக்கொள்ளுங்கள். அதனை குறை கூறாதபடி. அப்பன் நீ கோபப்படுகின்றாய் என்றால் நீ பையன் சொல்ல, அப்பா கோபப்படாதீங்க அப்பா. நீ மகன் எடா நீ கோபப்படாதரா, எடா நீ கோபப்படாதரா, எடா நீ கோபப்படாதன்னு சொல்றா, கோபப்படாதரா. இப்போ யார் கோபப்பட்டது? அப்போ தானே கோபப்பட்டு பையன் அப்படியே தான் இருப்பான். நான் எங்கப்பா கோபப்பட்டேன், நீ தானேப்பா கோபப்பட்ட. அப்போ குறை கூறுக்கு நீ ஆளாகாதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் உன்னுடைய அர்த்தங்கள். அப்போ நம்முடைய மற்றவர்கள் நீ குடிக்கிற என்றால் அடுத்தவனை குடிக்காதன்னு சொல்ல வேண்டும் என்றால் நீ முதல்ல நீ குடிக்காத. பெற்றோர்களே, உன் பிள்ளைகளை நீங்கள் கண்டிக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த தவறு நீ செய்திருக்க கூடாது. அந்த தவறு நீ செய்யக்கூடாது. ஆனால் நீயே அந்த தவறில் இருக்கிற என்றால் எப்படி மக்களே, பாவ சங்கீதனம் செய். பாவ சங்கீதனம் செய்து அந்த தவறிலிருந்து நீ விடுதலை பெற்ற பிறகு அதன் பிறகு நீ போய் எடுத்து சொல்கிற சமயத்தில் உனக்கு கிடைக்கும். பாவ வாழ்க்கையை வாழ்ந்தவள் சமாரிய பெண். அங்கே 6 பேரோடு வாழ்ந்தவள். அவருடைய பேச்சை யாரும் கேட்கவில்லை. ஆனால் குடத்தை இயேசுவின் பாதத்தில் வைத்துவிட்டு தெய்வத்தை சொந்தமாக்கின உடனே அந்த பாவம் எல்லாம் போய்விடுகிறது. புதிய மகளாக மாறுகின்றாள், நேர போகின்றாள். அவருடைய பேச்சை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள், கடந்து வந்தார்கள். மோயிசன் பாவம் இருந்தான், தெய்வ அனுபவம் பெறுவதற்கு முன்னாடி இருந்தான். அவனை காயப்படுத்தினார்கள். அதன் பிறகு தெய்வ அனுபவம் பெற்றான். தெய்வ அனுபவம் பெற்றவுடனே எந்த மனிதர் காயப்படுத்தினார்களோ அதே மனிதர் மத்தியில் போகிறார்கள். அத்தனை பேரையும் விடுதலைத்து கொண்டு வருகிறார்கள். மக்களே, நீயும் நானும் மற்றவர்களை கண்டிக்க வேண்டும் என்றால், மற்றவர்கள் நன்மை கொண்டு வர வேண்டும் என்றால், வந்த கண்ணீரோடு நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்து ஆண்டவரே இந்த தவறு நான் செய்ய மாட்டேன், எனக்கு நீ தான் இருக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டு இந்த தடவை வெறும் கைடு போகாமல் இயேசுவையும் கூட்டிக் கொண்டு அதே குடும்பத்துக்கு நீ போ. அதே கணவன் அதே மனைவி மத்தியில் நீ போகிற சமயத்தில் மக்களே இந்த தடவை அவன் கேட்பார். காரணம் என்ன? உன் கூட இருப்பது யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு இல்லாமல் நீ இருக்கிறாய் என்றால் ஒரு சுக்கும் கிடைக்காது. இதுதான் என்னுடைய அர்த்தங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டியது அந்த வார்த்தை என்பது என்ன? இதோ தைரியம் கொள், யாரும் குறை கூறாதபடி நீ
பார்த்துக்கொள். அப்படி என்றால் நீ முதல் உன்னை நீ தயார்படுத்திக்கொள். அப்போ ஊக்கப்படுத்துகிற தெய்வம், இதோ மக்களே உனக்கு நான் சக்தியை தருகிறேன், நான் உன்னோடு இருக்கின்றேன், ஆனால் அதற்கு முன்னாடி உன் தவறுகளை எல்லாம் நீ ஒப்புக்கொடு. இதனுடைய இனி அடுத்த வார்த்தை, நாங்கள் யாருக்கும் இடையூறாக இருப்பதில்லை. அவர் வார்த்தை, நாங்கள் யாருக்கும் நீ இடையூறா, விசுவாச வாழ்க்கைக்கு நீ இடையூறா இருக்காதே. விசுவாச வாழ்க்கை எப்படி நீ இடையூறாக இருக்கின்றாய்? கணவன் மனைவியுடைய விசுவாச வாழ்க்கைக்கு நீ இடையூறாக இருக்கின்றாய். அதே மாதிரி மனைவி கணவனுடைய விசுவாச வாழ்க்கைக்கு நீ இடையூறாக இருக்கின்றாய். திருமணத்தின் ஓலை எதிர சமயத்தில் அங்கே கேட்குற கேள்வி, விசுவாச வாழ்க்கைக்கு நீங்கள் தடை விதிப்பீர்களா, தடை இருப்பீர்களா? இல்லை என்று போட்டிருப்பீர்கள். ஆனால் இன்று எப்படி நீங்கள் இடையூறாக இருக்கிறீர்கள்? எந்த விதத்தில்? இதோ அழைக்கிற சமயத்தில் எனக்கு வர முடியாது நீ போ என்று சொல்கிற சமயத்தில் அந்த மனைவிக்கு நீ தடை விதிக்கின்றாய். விசுவாச வாழ்க்கை தனிப்பட்ட ஒரு மனிதன் அல்ல, அது பகிர வேண்டிய ஒரு சம்பவம். உன்னுடைய விசுவாசம் வழியாக நான் வளர வேண்டும், என் விசுவாசம் வழியாக நீ வளர வேண்டும். ஆனால் உன் விசுவாசம் வளர்வதற்கு நான் தடையாக இருக்கிறேன் என்றால் எப்படி அங்கே கடந்து வரும்? பலவீனத்தோடு இருக்கிறவனை நான் தாங்கி பிடிக்க வேண்டும், மாறாக இன்னும் போட்டு அடிப்பதல்ல. அப்படி என்றால் நான் மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கையில் அந்த விசுவாச வாழ்க்கை நான் உதவி செய்யவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக நான் தவறு செய்து விடுகின்றேன். மக்களை, மற்றவர்களை நாம் உயர்த்தி கொண்டு வர வேண்டும். விசுவாச தளத்தில் எங்கு கொண்டு வந்திருக்கின்றோம்? பணத்தின் வழியாக நான் கொண்டு வந்திருக்கின்றோம், உழைப்பின் வழியாக கொண்டு வருகின்றோம், அவனை பொருளாதாரத்தின் வழியாக கொண்டு வருகின்றோம். ஆனால் விசுவாச தளத்தில் எங்கே நீ கொண்டு வந்திருக்கின்றாய்? உன் பிள்ளைகளை நீ கொண்டு வந்திருக்கின்றாயா? எல்லாம் கொடுத்தாய், ஆனால் தெய்வத்தை கொடுக்க நீ மறந்து விட்டாயே. எல்லாம் கொடுத்தாய், உன் மகனுக்கு வேண்டியது, உன் மகளுக்கு வேண்டியது எல்லாம் நீ கொடுத்தாய், ஆனால் தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டியதை நீ மறந்து விட்டாயே, அதை நீ தவிர்த்து விட்டாயே. அப்படி தவிர்த்த காரணத்தினால் அந்த மகன் மகள் உலகத்து பின்னால் போய்விட்டார்கள், இறைவனை மறந்து வாழ்ந்தார்கள். தெய்வம் இல்லையே அதுக்கெல்லாம் காரணங்கள், இறைவனிலே காரணங்கள். எந்த அளவுக்கு கடவுள் வேதனைப்படுகிறார் என்று பாருங்கள். எந்த அளவுக்கு அப்படி என்றால் யாரும் குறை கூறாத வண்ணம் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நன்மை மட்டுமே நீ செய்திருக்க வேண்டும். நீ செய்யவில்லையே, அடுத்தவன் காரியத்தில் நீ ஈடுபட்டு கொண்டு அடுத்தவனுக்கு இடையூறாக அல்லவன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். விசுவாச வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு நீ இடையூறாக நீ இருந்திருக்கின்றாய்? எங்கே நீ மற்றவர்களுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கின்றாய்? நீங்களே பாரு, இங்கே இருக்கிறவர்களே பைபிள் படிக்கிறீர்கள், யாருக்காவது ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்குறீங்களா? நான் தான் படிக்கிறேன் படி. யார் வேண்டாம் என்றால் மைக்கு கொடுத்தானா ஒருத்தர் மட்டும்தான் படிப்பார்கள். ஏன் மைக்கு கொடுக்க வேண்டாம்? எல்லோரும் சேர்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காக தான் கொடுக்கப்படுது ஒழிய வேறு இல்லை. அப்போ அந்த விட்டு கொடுக்குற மனநிலை வருதா? இல்லையே. என்ன யார் நான் படிக்கிறேன், சரி ஆரம்பிச்சா அவங்க படிப்பேன், சரி படிக்கட்டும், இவங்க சரி படிக்கட்டும், சரி படிக்கட்டும். ஆரம்பித்த உடனே சவுண்டு ஒன்று கேட்குது இல்லையா? இல்லை, அவன் விட நான் தான் படிப்பேன்னு சொன்னால் இங்கேயே அடி வாங்குது என்றால் குடும்பத்தில் என்ன கதி இருக்கும்? அப்போ மக்களே, அப்போ அதனால் புரிந்து செயல்படுங்கள், விட்டு கொடுத்து அனுசரித்து நீங்கள் போங்கள். பிரைஸ் தி லார்ட். இனி அடுத்த வார்த்தை படி. படிங்கள், மூன்றாவது வாக்கியம் படிங்கள். எவனும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். அடுத்தது இருப்பதில்லை. அடுத்தது அனைத்து சூழ்நிலைகளிலும், பார்த்தீங்களா, எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் யாருடைய பணியாளர்கள்? கடவுளுடைய பணியாளர்கள். அப்படி எல்லா சூழ்நிலை என்றால் கடவுளுடைய பணியாளர்கள் என்ற என்ன அர்த்தம்? தெய்வம் பாருங்கள், இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட நெருக்கடி எந்த சூழல் வந்தாலும் தெய்வம் யார் மேல் பார்வையை திருப்பினார்? நமக்கு எல்லோரும் தெரியுமில்ல, எடுத்து படிங்கள். எபிரேயருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் படிங்கள். 7-8 உள்ள திருவாக்கியங்கள். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்றக்கூடிய வல்லவரை நோக்கி, சாவிலிருந்து காப்பாற்றக்கூடிய வல்லவரை நோக்க வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு மரண வேதனை அவர் அனுபவித்திருக்க வேண்டும்? அப்போ மரணம் போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு வேதனை அணுகிற சமயத்தில் அந்த தெய்வம் யார் மீது பார்வை திருப்புகின்றார்? தெய்வத்தின் மீது. தம்மை சாவிலிருந்து காப்பாற்றக்கூடிய வல்லவரை நோக்கி கண்ணீர் சிந்தி உறக்க அவர் மன்றாடினார்.
அப்படி என்றால் நெருக்கடி வருகிற சமயத்தில், வேதனைகள் வருகின்ற சமயத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதல்ல. ஐயோ நான் இப்படி ஆகிவிட்டேனே, நான் இப்படி ஆகிவிட்டேன் அழுது கொண்டா இருப்பதல்ல. மாறாக கண்ணீர் சிந்தி தெய்வத்தை நோக்கி மன்றாடி அதன் பிறகு அங்கு எழுந்து அவர் போகின்றார். மக்களே, மன்றாட்டும் செயல்பாடும் ரெண்டும் ஒன்று. ரெண்டும் இறை சன்னதியில் இயேசுவிடத்தில் நாம் ரெண்டும் பார்க்கணும். பிரிக்க முடியாதது எதுவுமே, ரெண்டும் பிரிக்க முடியாது. அவர் என்ன ஜெபிக்கிறாரோ அது அடுத்த நொடியிலே அது ஆக்ஷனில், செயல்பாட்டில் வருகிறது. அவர் என்ன செய்தாரோ அதுதான் அங்கே சொன்னியும் இருக்கின்றார். அதை நம்மால் ஒருத்தருக்கு சொன்னார், நான் சொல்றதான் செய்வேன், செய்துதான் சொல்வேன். எப்படி வருகிறது? அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நீயே நான் செய்வது ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். கண்ணீர் சிந்தி எப்படி தெய்வம் வேண்டினாரோ அதே மாதிரி இங்கு நீ மன்றாடு, உரக்க குரல் எழுப்பி தெய்வமே என்று நீ குரல் எழுப்பி. ஆனால் தான் மக்களே, வீட்டில் உன்னால் குரல் எழுப்ப முடியாது. வீட்டில் குரல் எழுப்ப முடியாது, ஆலயத்தில் குரல் எழுப்ப முடியும். சமுதாயத்தோடு இணைந்து கொண்டு நீ குரல் எழுப்பி மன்றாடலாம். ஆனால் தான் ஆலயத்தில் வந்து ஜெபியுங்கள் சொல்ல காரணங்கள். சமுதாயத்தோடு உன் நம்பிக்கையை நீங்கள் அறிக்கையிட்டுக் கொள்ளுங்கள், உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அறிக்கையிட்டுக் கொள்ளுங்கள். சமுதாயத்தோடு உங்கள் குரல்களை நீங்கள் உயர்த்துங்கள். தெய்வமே என்று உரத்துங்க குரலில். வீட்டில் உட்காந்து இயேசுவே என்று சொல்லி பாரு, என்ன நடக்கும்? அடுத்த நிமிஷம் பிள்ளைகள் ஓடி வந்து பலரோட, ஏமா அப்படி கத்தின்னு கிடக்கிறமான்னு. எங்கே குரல் எழுப்ப வேண்டுமோ அங்கே குரல் எழுப்பு, எங்கே அமைதியாக ஜெபிக்க வேண்டுமோ அங்கு அமைதியாக ஜெபம் பண்ணு. இது ரெண்டு தெரியாமல் நீ இருக்கிற என்றால் யாருக்கு புத்தி இல்லை? உனக்குத்தான் புத்தி இல்லை, உனக்குத்தான் புத்தி இல்லை. அதனால் தான் சமுதாயத்தோடு சேர்ந்து இணைந்து ஜெபிக்க வேண்டும். தனிப்பட்ட ஜெபமும் தேவை, சமுதாய ஜெபமும் தேவை, குடும்ப ஜெபமும் தேவை, எல்லாம் ஜெபமும் தேவை. இது மட்டும்தான் உள்ள உனக்கு தான் மேல் மாடி இல்லை என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உணர்ந்து நீ போக வேண்டும். மறுபடியும் அந்த வார்த்தை படிங்கள். அங்கங்க 2 கொரிந்தியர். இதோ தனக்கு தாங்க எல்லா சூழலிலும் என்ன வந்தாலும் சரி, கடவுளுடைய பணி என்னது? பணியாளர். கடவுளுடைய பணியாளர் என்பது எல்லா சூழ்நிலையும் காட்டுகிறோம். எப்பேற்பட்ட சூழல், இக்கட்டு வருகிற சமயத்தில், வேதனை வருகின்ற சமயத்தில், நோய்கள் வருகின்ற சமயத்தில் நாங்கள் தெய்வத்துடைய பணியாளர்கள். எப்படி? அருத்தந்தையுடைய வாழ்க்கையை எடுத்தால் ஈஸியாக உங்களுக்கு புரியும். அருட்கன்னிகளுடைய வாழ்க்கையை எடுத்தால் உங்களுக்கு, சமர்ப்பிதர்களுடைய வாழ்க்கை எடுத்தால் உங்களுக்கு புரியும். எந்த சூழலும் தெய்வத்துடைய பணியாளர்கள் என்பதை எப்படி அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள்? நீ விரல் சுண்டி பேசுகிறாப்பே ஒரு அருத்தந்தையையும் அருட்கண்ணியையும் பார்த்துக்கொண்டு விரல் சுண்டி நீ பேசுகிறாய் என்றிருப்பார். அந்த சமயத்தில் அவர்கள் படுகிற வேதனை என்றைக்கா நீ உணர்ந்திருக்கின்றாயா? அவர் சொந்தங்கள் விட்டு, குடும்பத்தை விட்டு கொண்டு இதை உனக்காக பணி செய்ய பல ஊர் தாண்டி வந்து இங்கே பணி செய்கிறார்கள். அப்போ இங்கே வந்து பணி செய்கிற பொழுது, உனக்காக பணி செய்ய வருகிற சமயத்தில் அவர்கள் விரல் சுண்டி கொண்டு நீ ஒழுங்கா, கணக்கு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான சொல் விரல் சுண்டி பேசும் சமயத்தில் இவர்கள் சோர்ந்து விழுந்து விடுகிறார்கள். இந்த கேள்வி நீ எங்கே கேட்டுக்கின்றாய்? உன் குடும்பத்தினால் கேட்க முடியுமா? உன் சமுதாயத்தில், நீ வாழ்கிற சமுதாயத்தில், உன் ஏரியா வட்டாரத்தில் உன்னால் கேட்க முடிகிறதா? அங்கே கேட்க உனக்கு துப்பு இல்லை. மாறாக இங்கு இவரிடத்தில் வந்து நீ கேட்கிற சமயத்தில் இவர்கள் நொந்து விடுகிறார்கள், அழுது விடுகிறார்கள், தலை குனிந்து நிற்கிறார்கள், எதிர்க்க மாட்டுகிறார்கள், சண்டையிட மாட்டுகிறார்கள். அவ்வாட்னு கூல் அப்படியே இருப்பார்கள். அவமானப்படுத்துகின்றாய், அசிங்கப்படுத்துகின்றாய். எந்த அளவுக்கு நீ கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துகின்றாய். எந்த அளவுக்கு கடிதம் எழுத அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீ செய்து விடுகின்றாய். அவர்கள் எந்த அளவுக்கு தரம் தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி விடுகின்றாய். வார்த்தையாலும் செயல்களாலும் கூட்டம் கூடியும், தனிமை கூட்டம் கூடியும் பலவித காரியங்கள் செய்து அசிங்கப்படுத்துகிற சமயத்தில் எல்லாம் இந்த அருத்தந்தர்கள் போய் விடுகிற ஒரு இடம் ஒன்று உண்டு. எந்த இடம்? பலிப்பீடம். தெய்வமே என்று சொல்லிக்கொண்டு அங்கு போய் விடுகிற இடம். அங்கு இறைவன் சொன்ன வார்த்தை, போடா, எழுது போடா, நான் கூட இருக்கேன்னு சொன்னாரா? அல்ல. மாற சொல்ல வார்த்தை, அவனை அவளை மன்னித்து விடு, அவனை அவளை மன்னித்துவிடு. எல்லா சூழல்களிலும் நாங்கள் தெய்வத்துடைய பணியாளர்கள் என்பதை இது அங்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்ல திருப்பி அடிக்க முடியாததில்லை. கோபம் கொள்கிறார்கள், எரிச்சல் கொள்கிறார்கள். எவ்வளவுதான் கோபப்பட்டாலும் சரி, எவ்வளவுதான் எரிச்சல் பட்டாலும் சரி, தனிமையில் இருக்கின்ற அவர்களை நீ எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றாய்? ஆட்களை கூட்டி வச்சு அடிக்கிறார்களா? ஆட்களை கொலை செய்து கொண்டு போகிறார்களா? அல்ல, இல்லையே. அப்படி என்றால் அந்த அருத்தந்தர்கள் அழுத எண்ணிக்கையால் நீ பார்த்திருக்கிறியா? அருத்தந்தர்கள் அழுத என்றைக்கா நீ பார்த்திருக்கிறாயா? அப்படி நீ பார்த்திருக்க வேண்டும் என்றால் முதலில் உன் வீட்டில் உங்க அப்பா அழுதது நீ கண்டிருக்க வேண்டும். உன் வீட்டில் உன் தாய் நன்றாக அமைதியாக சந்தோஷமாக வயிறார உண்டு உறங்கி இருப்பதை நீ கண்டிருக்க வேண்டும். இது நீ காணவில்லை என்றால் ஒரு நாளும் உனக்கு தெரியாது.
உரம் தெரிய எத்தனை அருத்தந்தர்கள் கண்ணீரோடு இருக்கிறார். உன் பங்கு தந்தர்கள் எந்த அவர் சிரிப்பதை நீ கண்டிருக்கின்றாய். ஆனால் வேதனைப்பட்டது, என் பங்கு மக்கள் வரவில்லையே, என் பங்கு மக்களுக்கு எதிராக போகிறார்களே. 1000 குடும்பம், 2000 குடும்பம், அல்லது 600 குடும்பம், 300 குடும்பம், 80 குடும்பம், இப்படி எல்லாம் ஒரு குடும்பம் பங்கு இருக்கிறவர்கள். ஒருத்தர் வந்து திட்டிட்டு போவார், மீதி யாருக்கும் தெரியாது. ஒருத்தர் திட்டிட்டு போவார், அசிங்கமாக பேசிட்டு போவார்கள். அப்படி பேசுகிற சமயத்தில் அவர் காக்குன்னு கத்துவார். ஆனால் கத்துனாலும் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற, ஏன் ஃபாதர் கத்துறீங்க, ஏன் ஃபாதர் விட்டுக்கு போக வேண்டியதானே ஃபாதர், குற்றம் சொல்வதற்காக எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள். அந்த மனிதன் அழுது கொண்டு இருக்கிற சமயத்தில் எந்த அளவுக்கு வேதனை இருந்த போதிலும் எதிர்த்து பேசாமல் அப்படியே குனிந்து நிற்கிறார் என்றால், மக்களே, எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் தெய்வத்துடைய பணியாளர்கள். இந்த நிலைத்தான் உனக்கும் வர வேண்டும். எப்படி பிள்ளைகள் இதாக எங்களை திட்டுகிறார்கள், வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள். அப்படி வாய்க்கு வந்து பேசுகிற சமயத்தில் பிள்ளைகளை ஓங்கி அடிக்க முடியும் என்பதல்ல, அந்த பெற்றோர்கள் அப்படி தலை கொடுத்து நிற்கிறார் பாருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் தெய்வத்துடைய பணியாளர்கள் என்பதை நீ காட்டு. எப்படி தெய்வமே, இதை இந்த பிள்ளைகள் தெரியாமல் செய்கிறார்கள், அவனை அவளை மன்னித்து விடு. இதுதான் பெற்றோர்கள். கணவன் உன்னை அசிங்கப்படுத்துகிற போது, மனைவி உன்னை அசிங்கப்படுத்துகிற போது, எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் தெய்வத்தோடைய பணியாளர்கள். எப்படி தெய்வமே, இந்த கணவன் செய்வது அறியாமல் செய்கின்றான், இந்த மனைவி செய்வது அணியாமல் செய்கிறார்கள், அவனை அவளை மன்னித்து விடு. இதை மன்னிக்கின்ற பொழுது தெய்வத்துடைய பணியாளர்கள். நீயும் நானும் தெய்வத்துடைய பணியாளராக மாற வேண்டும் என்றால் இறைவன் சொன்னது போலவே நாம் செய்ய வேண்டும். அதான் யோவான் நற்செய்தி உங்களுக்கு தெரியும், 13ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்று சொல்கிறீர்கள், உண்மைத்தான், நான் ஆண்டவர் தான், போதகர் தான். ஆண்டவரும் போதகரமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். ஆண்டவரும் போதகரமான நான் உங்களை மன்னித்தேன் என்றால் நீங்களும் மன்னிக்க கடமைப்பட்டு இருக்கின்றீர்கள். மக்களே, உன்னை தாய் ஏற்றுக்கொள்ளவில்லையா, மன்னித்து விடு. மனைவி ஏற்றுக்கொள்ளவில்லையா, மன்னித்து விடு. அப்பன் ஏற்றுக்கொள்ளவில்லையா, மன்னித்து விடு. மனைவியை கணவன் காயப்படுத்தினா மன்னித்து விடு. யார் எப்படி பண்ணாலும் சரி, அவன் அவளை மன்னித்து விடு. நான் இருக்கிறேன் உன்னோடு, வா என்று சொல்லி கொண்டு தெய்வம் தருகின்ற சக்தி தான் மக்களே அது. மன உறுதியோடு இரு, நான் உன்னை ஊக்கப்படுத்துவேன். இதான் பார்க்கின்றோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொண்டு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து, கண்களை சேர்த்து வைத்துக் கொண்டு, தெய்வமே, இதை எங்கள் மத்தியில் நீ தம்மை கடந்து வாரும். எங்களுடைய வாழ்வு சூழல் எப்படி இருக்கு என்பது நீ தம்மை நன்கு அறிந்திருக்கின்றீர். எங்களுக்கு மன்னிக்க கிருபையை தந்திரலும். எல்லா நிலையிலும் நாங்கள் உம்முடைய பணியாளர்கள் என்பதை எடுத்துக்காட்ட எங்களுக்கு கிருபையை தாரும். சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் நீர் எங்களை திடப்படுத்தியறலும். இதோ இந்த இரக்கவணி நேரத்தில் உம்மிடத்தில் நான் கெஞ்சி கேட்கின்றோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென்.